ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் ஆஃப் டுகு. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ரீசெண்டாக நாங்கள் டிமார்ட் விசிட் பண்ணியிருந்தோம். ரீசெண்ட்னு கூட சொல்ல முடியாது, 5th மந்த் அந்த எண்டு 31st போனது. இப்போது 7th மந்த்தே ஸ்டார்ட் ஆகி பாதி ஓடிடுச்சு. ஸோ இப்போ தான் எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு டைமே கிடச்சிது. ஸோ இந்த டிமார்ட் வந்து பெங்களூர் இருக்கிறதுலே ரொம்ப பெருசுனே சொல்லலாம். திங்ஸ் எல்லாமே அவ்வளோ இருக்கும், ஸ்டப்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும். ஸோ இந்த தடவை இங்கே என்னெல்லாம் இருக்குன்ட்டு கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா டிமார்ட்ல இருக்கிற அதே செட்டப் தான். கீழே ஃபுல்லும் அந்த க்ரோசரி ஐட்டம்ஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே இருக்கும். மேலே தான் நமக்கு தேவையான அந்த ட்ரெஸ்ஸஸ்லேருந்து கிச்சன் அக்சசரிஸ் எல்லாமே மேலே தான் வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் எப்போவுமே மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வருவோம். ஸோ இந்த டைம் அப்படி தான். ஃபஸ்ட் இங்கே மேலே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சோடனே அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கலர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. ஃபுல்லுமே கிட்ஸோட ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கும். அதை தாண்டி வந்தோன்னா ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் பேக்கு, ட்ராலியிலேருந்து எல்லா பேக்குமே இருக்கும். ஸ்லிங் பேக்குன்ட்டு எல்லா டைப் பேக்குமே இங்கே இருக்கும். இந்த டைம் மேக்கப்லாம் அந்த ஸ்டப்ஸ் எல்லாம் வைப்போம்ல, ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரே இதில் வைக்கிறதுக்காக அந்த பவுச்சஸ் எல்லாமே க்யூட்டாக இருந்தது. ஈவன் இது எல்லாமே மீஷோவில் கூட இருக்குது. பட் மீஷோ கம்பேர் பண்ணும்போது டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து அதை விட கம்மியாகவே இருக்குது. இந்த டைம் ஸ்லிங் பேக்கில் வந்து ஃபுல்லுமே பிளாக்கு, கிரே கலரில் இருந்த மாதிரி இருந்தது. இந்த ப்ரௌன் அந்த மாதிரி ஷேட்ஸ் எதுவுமே இல்லை. பட் எல்லாமே லெதரோட குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ட்ராவல் பண்ணுறப்போ குயிக்காக எடுத்து வைக்கிறதுக்கும் அங்கே நம்ம ஈஸியாக கேரி பண்ணுறதுக்குமே இந்த மாதிரி மேக்கப் பவுச் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ரொம்ப மேக்கப் பண்ணுறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட பட்ஜெட்டுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அண்ட் தென் அதை தாண்டி வந்தோன்னா பூஜை அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இல்லை எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறது தான். வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரில. பட் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. அதே செக்ஷன்லேயே உள்ளே போனோன்னா டிஃபன் பாக்ஸ்லேருந்து நம்ம கிச்சனுக்கு ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணோம்ல, அது எல்லாமே சில்வர் ஐட்டம் தனியாக, பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஈவன் செராமிக் எல்லாமே கூட இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நான்ஸ்டிக்கில் வர்றது தான். முன்னாடியெல்லாம் பிளாக், ரெட் கலர்னு இருந்தது. இப்போ ரொம்ப கலர் கலராக வந்திருக்கு. அந்த ப்ளூ கலரில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே 150 அந்த ரேஞ்சில் வர்றது தான். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்து குட்டி குட்டி பணியாரம் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோவில் பெருசாக இருக்குது. பட் ரொம்ப ₹1 காயினை விட கொஞ்சம் பெரிய சைஸ்னே வச்சுக்கோங்களேன். 120க்கு சூப்பராகவே இருந்துச்சு. பட் இது எல்லாமே நான்ஸ்டிக்குங்கிறதுனால அதெல்லாம் நாங்கள் எதுவுமே வாங்கலை. ஆல்ரெடி இருக்குங்கிறதுனால உங்கள்கிட்ட ஷோ பண்ணணும்னு நினச்ச இந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதனால் அப்புறம் கிரேட்டர்லாம் இருக்கும்ல, அது வந்து சும்மா ப்ளெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதில் சீவுனோன்னா சுற்றி தெறிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து கீழேயே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ கிரேட் பண்ணாலுமே அந்த பாக்ஸ்லேயே ஸ்டோர் ஆகிக்கும். அதுவுமே விலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. மினிஷோவில் பார்த்த மாதிரி அதே வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கேயுமே இருந்தது. அங்கே 500, 700னா இங்கே வந்து 200K இருந்தது. எல்லாமே மினியேச்சர் அந்த சைஸில். நான் எப்போ போனாலுமே இந்த கப் செக்ஷன் தான். ஒரு ½ அன் ஹவராவது நான் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அங்கே இருக்கிற கப்ஸ் எல்லாமே அவ்வளோ யூனிக்காக இருக்கும். சில பீசஸ் எல்லாமே ஒன்று தான் இருக்கும். பட் சில இது டேமேஜ் ஆகிருக்கும். நம்ம எடுத்து பார்க்கும்போது சில பேர் உடச்சிட்றாங்கல்ல, அதனால கூட ஒவ்வொரு கப்பும் அவ்வளோ எஸ்தட்டிக்காக பின்ட்ரெஸ்டியாக இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி ஷாப்பிங் போனால் நமக்கு ஹைட்டுக்கு இருக்கிற அந்த ரேக் மட்டும்தான் பார்க்குறது. இன்றைக்கி தான் கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார்த்தோன்னா சூப் பவுலு அது எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது. இதெல்லாமே இந்த ஜூஸஸ்லாம் நம்ம கேரி பண்ணுவோம்ல, ஸோ நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது டெய்லி ஒரு ஜூஸ் கொடுத்து விடுறதுக்குமே இந்த பாட்டில்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கும். அப்புறம் கிட்ஸோட பிளேட் செக்ஷன் அதுவுமே சூப்பராக இருந்தது. 29லேருந்து 150க்குள்ளேயே அவ்வளோ அழகழகாக இருந்தது. பட் அது எல்லாமே பிளாஸ்டிக், அந்த செராமிக் அந்த மெட்டீரியலில் சேர்ந்தது. டிமார்ட்டில் எப்போவுமே ஒரே விஷயம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாக. கிராக்ஸ் தான். கிராக்ஸ் வந்து அந்த ஒரிஜினல் பிராண்டில் கூட இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரில. பட் இங்கே வந்து குழந்தைங்களுக்கு கலர் கலராக இருக்கும். நான் டுகுக்காக ஒரு கலர் வாங்கினேன். அண்ட் தென் லேடிஸோட ஸ்லிப்பர் செக்ஷன்லேயுமே ராஜஸ்தானி ஸ்டைல், உதய்பூர் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அந்த ஊர் தீமில் இருக்கிற மாதிரி ட்ரெடிஷ்னல் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது. இது எல்லாமே 150 ரேஞ்சில் தான். இந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நேரில் வந்து ரொம்ப கிளிட்டரியாக அந்த பார்பி தீமில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ லாஸ்ட்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்தோன்னா ட்ரெஸ் செக்ஷன் இருக்கும். இங்கே வந்து ஜூடியோவில் இருக்கிற மாதிரி தான். அதை விட ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது எல்லாமே நீ லென்த் வரைக்கும் இருக்கிற சில ட்ரெஸ்ஸஸ் ஐட்டம். அதுக்கு பின்னாடியே க்ராப் டாப் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் வாங்கலாம்னு நினச்சேன். பட் பின்னாடி வந்து ஏதோ கரை மாதிரி பட்டிருந்துச்சு. இது ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. அதுவும் அந்த கரைனால அது வாங்கலை.
செக்ஷனுமே சூப்பரா தான் இருக்கு. ஆனா, எப்ப பார்த்தாலும் மென்ஸ் செக்ஷன்ல இதே கலெக்ஷன் தான் இருக்கும். ஏன்னா, யாருமே இங்க வந்து வாங்க மாட்றாங்களா என்னன்னு தெரியல. இதே கலெக்ஷன் தான் ஒரு 2 3 டைம்ஸ் வரைக்குமே நாங்க பார்த்துருக்கோம். ஸோ, இந்த தடவ அப்படி தான் இருந்துச்சு. இப்ப நம்ம கிட்ஸ் செக்ஷன் போலாம். கிட்ஸ் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பாய்ஸ்க்கு தான். ஏன்னா, அது வந்து கொஞ்சமா தான் இருக்கும் கலெக்ஷன். ஸோ, அதனால ஃபர்ஸ்ட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஜம்ப் ஷூட்டு, டங்கரி டைப்ல இருக்கிறதெல்லாம் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. கேர்ள் பேபிக்கு தாங்க ட்ரெஸ் வந்து ஒரு செக்ஷன் ஃபுல்லாவே வச்சிருப்பாங்க. நெட்டட் ஃப்ராக்லேருந்து ஹக்கூபா இந்த மாதிரி இப்போ ரொம்ப மெட்டீரியல் புதுசு புதுசா வந்துட்டுருக்குல்ல, காட்டன் ஓரியன்டடா இது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இந்த பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே 600 அந்த ரேஞ்சில. இதே ஃபர்ஸ்ட் கிரைலலாம் 1500 அந்த ரேஞ்சுக்கே இருக்கு. பட் இங்க வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. ஜம்ப் ஷூட் எல்லாமே நியூ பார்ன்லேருந்து ஒரு 2 வயசு குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி இருக்குது. டுகு சைஸ்க்கு வந்து இந்த தடவை எதுவுமே கிடைக்கல. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஹக்கூபா மெட்டீரியலில் கேர்ள் பேபிக்காக பண்ணுறது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாமே பேஸ்டல் ஷேடு. குழந்தைங்களுக்குலாம் வியர் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோட ரேஞ்ச் எல்லாமே 200 அவ்வளோதான் வந்துச்சு. அவ்வளோதாங்க. மேலே செக்ஷனில் இது தவிர்த்து பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ, அந்த செக்ஷனில் நாங்கள் போகல. அதுக்கப்புறம் கீழே வந்தோன்னா அந்த பில் போடுற இடத்துல இதெல்லாமே வச்சுருப்பாங்க. நம்ம கடைசியாக போகிறப்ப ஏதாவது வாங்கிட்டு போவோம்ல அதுக்காக. இது ஃபுல்லுமே கேர்ள்ஸோட அக்சசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே தான். கேர்ள்ஸோட அக்சசரிஸ் எல்லாமே அந்த கிட்ஸோட நோட் புக் செக்ஷன் அதிலே தான் இங்கே வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பின்ட்ரெஸ்டி ஸ்டைலில் எல்லாமே பிங்க் ஓரியன்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கிட்டு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது. அந்த ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் மினியேச்சர் சைஸில் இருக்கிறதுனால. இந்த டைம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறப்ப தான் நாங்கள் போயிருந்தோமா. ஸோ, அதனால் கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நோட் புக்ஸு, எரேசர், ஷார்ப்னர் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஃபோன் தீமில், பீஸா தீமில் இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இந்த அக்சசரிஸ் எல்லாமே குழந்தைங்க போடுற மாதிரி ஃபுல்லுமே அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பிங்க் ஷேடில் அந்த பார்பி தீமில் இருந்துச்சு. இது எல்லாமே ரேட் வந்து 200க்குள்ளே தான் இருக்குது. அப்புறம் இந்த இயரிங் அந்த ஸ்டட் டைப்பில் இருக்குல்ல இதெல்லாமே 40 ரூபீஸ்லேருந்து 200க்குள்ளே இருக்குது. பெங்களூரில் நாங்கள் ஒரு 2 டிமார்ட் விசிட் பண்ணியிருக்கோம் இதை தவிர்த்து. பட் அதெல்லாமே ரொம்ப சின்னதாக அங்கே இருக்கிற திங்ஸு ஸ்டஃப் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து நாங்கள் போனதுலேயே ரொம்ப பெருசுன்னே சொல்லலாம். ஸோ, இதோட லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த நியர்பை ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிமார்ட் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் என்னெல்லாம் வாங்கினேன்ட்டு அவங்க கூட காமிக்கிறேன். அங்கே காமிச்ச அக்சசரிஸ் எதுவுமே நான் வாங்கலை. ஏன்னா வட்டம் போகிறப்பெல்லாம் வாங்குறதுனால இந்த டைம் அது கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். நான் ரொம்ப டிமார்ட்டில் செலவு பண்ணுறது வந்து இந்த வெஷல்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்க்ரப் இருக்குல்ல அதுதான். வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நம்ம எல்லா வெஜ் பண்ணாலும் அதே தான் யூஸ் பண்ணுறோம். நான்வெஜ்னாலும் அதே தான் யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி நான் தனியாக தான் வச்சுருப்பேன். பட் இந்த ரகு வந்து எவ்வாச்சும் மாற்றி வச்சுடுவாங்க. ஸோ, அதனால் வீக்லி ஒன்ஸ் அது மட்டும் காலியாகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ, அது வந்து ஒரு பேக் ஃபுல்லுமே லோட் பண்ணிப்போம். அப்புறம் இந்த பேம்பர்ஸு, டிஷ்யூஸ் எல்லாமே பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க. ஸோ, அது வாங்கினோம். அப்புறம் அக்சசரிஸில் இந்த கிளிப்ஸ் எல்லாமே எனக்கு நிறைய தேவைப்படும். ஏன்னா அந்த லேயர் கட்டுங்கிறதுனால தலை வந்து ஹேர் பின்ன முடியாது. ஸோ, அதனால் எப்போவுமே கிளிப்பு அந்த கிளச்சோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ, அது வந்து டுக்கு அங்கங்கே போட்டுருவானா. அதனால் எப்போ போனாலுமே 2 3 பேக் வந்து எடுத்து போட்டுருவோம். அப்புறம் நமக்கு இந்த டீ பவுடர் இல்லாமல் நம்மளால் உயிரே வாழ முடியாது. ஏன்னா தாஜ்மஹாலுக்கு வந்து அவ்வளோ அடிக்ட்டு. ஸோ, அது ஒரு பேக் ரொம்ப பெரிய பேக்கு. அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் எல்லாமே காலியாக போயிருந்தது. அது அப்புறம் வாஷிங் மிஷினுக்கு தேவையான லிக்யூடு அந்த எல்லாமே வாங்கினோம். அப்புறம் டுகோட ப்ரஷ்ஷு, அப்புறம் ஃபாக், இந்த சென்ட்டு, பர்ஃப்யூம்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம். அப்புறம் வீடு க்ளீன் பண்ணுறதுக்காக லைசால், அப்புறம் டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ, அதெல்லாமே கொஞ்சம் வாங்கியிருந்தோம். ரைஸ் வந்து இங்கே வந்து இந்த சோனா மசூரின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக சொல்லனா என்னன்னு தெரில. பட் இந்த பிராண்டு தான் இங்கே இப்போதைக்கு ஓகேவாக இருக்குது. மற்றதெல்லாமே இந்த பச்சரிசி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊருக்கும் இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹைதராபாத்தில் இருக்கும்போது இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுல்லுமே நம்ம பச்சரிசியில் தான் டெய்லியுமே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து அந்த சோனா மசூரி நம்ம ஊர் அரிசி மாதிரியே இருக்குது. ஸோ, அதனால் அன்றைக்கி வந்து ஒரு பேக் வாங்கியிருந்தோம். ஒரு 25 kgன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் காமிச்ச திங்ஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவுமே சில திங்ஸ் எல்லாமே இருந்தது. அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். க்ராசரி ஐட்டம் வந்து நான் ஷேர் பண்ணல. அங்கே வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்தது. வீடியோவுமே ஷூட் பண்ண முடியல. இப்போ டுக்கு வந்து இந்த விலாகுக்கு எல்லாமே நல்லா செட் ஆகிட்டான். எப்போ கேமரா ஆனில் இருந்தாலுமே ஹாய் பாயின்ட்டு சொல்லிட்டு போயிட்டுருப்பான். கிட்ஸோட பேம்பர்ஸ் வந்து பை ஒன் கெட் ஒன் சொல்லலை. ஸோ, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த மாதிரி கிடையாது. ஆஃபர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஒன்று நம்ம 800க்கு வாங்குறோன்னா ரெண்டும் சேர்த்தே 1200 தான் வந்தது. ஸோ, நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நிறையவே இருக்குல்ல. ஸோ, அந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ, இந்த ஆஃபர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ, நீங்கள் நியர்பையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரான்ச் ட்ரை பண்ணி பாருங்கள்.